மாப்பிள்ள விக்ரமண்ணா பிக் பாஸ் விட்டு வெளியே வந்தா இந்த வீடியோவை பார்ப்பாருடா. ஸோ அவருக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ சொல்கிறான். விக்ரமண்ணாட்ட நான் ரொம்ப நாளாகவே சில விஷயம் சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அதை சொல்லிட்டா? சொல்லு. ஹாய் விக்ரமண்ணா, வணக்கம். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா டெய்லி டிவியில் பார்த்துருக்குறோம். என்ன விஷயம்னா, நம்ம பாத்ரூமில் அந்த ஃப்ளஷ் அமுத்துற லாக்கு ஒர்க்கே ஆக மாட்டேங்குதுண்ணா. அதை கொஞ்சம் மாற்றணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெட் ஸ்ப்ரேவும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபோர்ஸாகவே வரமாட்டேங்குது. ரொம்ப தொலைன்னு வருது. எங்கேயோ ஒரு பக்கம் அடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, பாத்ரூம் டோரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்குது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா தாள் போட்டுவிட்டு உள்ளே போய் ஃபோன் எடுத்து இப்போ நான் பார்த்தீங்கன்னா டோரை லாக் பண்ணிவிட்டு உள்ளே போய் உட்காந்து ஃபோன் எடுத்து ஏதாச்சும் படம் பார்க்கலான்னு பாட்டு உட்காந்துருக்கேன். டப்புன்னு பசங்க தட்டிட்டு உள்ள வந்துடுறானுங்க. அதான் காண்டாக இருக்குது. டோர் வேறு ரெடி பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா பேக்கரிக்கு போயிடுறானுங்க. நமக்கு இது சுத்தமாக செட்டே ஆகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதாச்சும் ஒரு கேபிட்டல் அமௌண்ட் கொடுத்து நம்ம ஆஃபீஸ்லேயே ஒரு கேண்டீனோ பேக்கரியோ வச்சு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம இங்கேயே வச்சு நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன்னா, நீங்கள் கேபிட்டல் அமௌண்ட் மட்டும் போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஃபாரின் படத்துல எல்லாம் நிறையா படத்தில் பார்த்துருக்குறேன். இந்த ஏதோ காயினை போட்டு இப்படின்னு தட்டினோம்னா கீழே குறுக்குறே, அப்புறம் அந்த ஜூஸு, ஒரு டின்னு, அந்த மாதிரிலாம் விழுகும். அந்த மாதிரி நம்ம ஆஃபீஸில் வச்சிங்கன்னா நம்மளும் டெவலப் ஆன மாதிரி முடியல. ஓகேவா? சொட்ட தெரியுதா? இல்லை விக்ரமண்ணா இப்போ பிக் பாஸ்ல இருக்காரு. அவரை நாங்கள் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம். கட்டு அங்கே அழுகுற மாதிரி ஒரு ஷாட் எடுப்போம். அப்போ விக்ரமண்ணா சீக்கிரம் எலிமினேட் ஆனால் நல்லா இருக்குமா? மிஸ் பண்ணுறது தானே சொன்னேன். இப்போ பார்க்கணும்னு யாருனா சொன்னாங்களா? கிந்திர போறாருடா. ஹலோ மாப்பிள்ள, வழக்கம் போல நைட்டு பார்ட்டி தான். சரியா வந்துடு, மறக்காம வந்துடு. நான் பார்த்துக்கிறேன். வாங்குறதெல்லாம் வாங்கி. விஜய் ஃபோனை கட் பண்ணு, டேக்கு போதில்ல. ஒரு நிமிஷம். என்னடா வேணும் உங்களுக்கு? நான் பாட்டு செவனே வீட்டில் இருந்தேன். என்ன ஏன் கூப்பிட்டீங்க இப்போ? விக்ரமண்ணா பிக் பாஸ்ல இருக்காரு. தெரியாது எனக்கு. இப்போ போனது நான் தானே. அவர் வெளியே வந்தா என்ன சொல்லுவேன்? அதெல்லாம் வெளியே வந்தா சொல்லிக்கலாம். இதோட ஒரு விஷயமா விளாண்டா நல்லா விளாண்டான்னு சொல்ல போறோம், இல்லை நான் விளாடான்னு சொல்ல போறோம். டேய் அதெல்லாம் இல்ல. நம்ம இவ்வளவு நாள் கம்பெனியை என்னென்னலாம் பண்ணி காப்பாத்திட்டு இருக்கோம், எப்படிலாம் கண்டென்ட் போடுறோம், என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லு. கண்டென்ட் போட்டோமா? நம்ம எங்கடா போட்டோம்? டேய் கம்பெனின்னு ஒன்று இருக்கிறது நீ ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். 2 மாதம் வீட்டில் சும்மா இருந்தேன் நானு. ஆமா, நீ என்ன பண்ண? நான்லாம் வந்து அவரை மிஸ் பண்றேன்னு சொல்லி வீடியோலாம் எடுத்தாச்சு. நல்லா அழுதுட்டேன். நான்லாம் அழுதியா? எதுக்கு? விக்ரமண்ணா மிஸ் பண்றேன்டா நானு. ஐயோ, எனக்கு இது வராதேடா. நான் அழுதா நம்ப மாட்டானே அந்த ஆளு. சரி, எத்தனை நாள் இருக்கு பிக் பாஸ் முடி இருக்கு? அது ஒரு 30-40 நாள் இருக்கும்டா. 30 நாள் இருக்குல்ல? இருக்கு. அது வரைக்கும் அவர் வெளியே நான் பாத்துக்கிறேன்டா. எதனா பிஆர் ஒர்க் எதனா பண்ண போறியா? இல்ல. மக்கள் கிட்ட போய் ஓட்டு போடுங்கன்னு கெஞ்ச போறியா? இல்ல. பேப்பர்ல எதனா நியூஸ் போட போறியா? கிடையாது. வீடியோ எதனா போட போறியா? இல்ல. அப்புறம் என்னடா பண்ண போற? நீ பார்க்க போற, என்ன பண்ண போற? விக்ரமண்ணாவை நான் மட்டும் மிஸ் பண்ணலங்க, எங்க மொத்த ஆபீஸே மிஸ் பண்ணுது. இந்த லைட் ஸ்டாண்ட் மிஸ் பண்ணுது பாருங்க, இந்த லைட் ஸ்டாண்டும் மிஸ் பண்ணுது, எல்லாமே மிஸ் பண்ணுது. எவ்வளவு காலியா இருக்கு ஆபீஸ். சொல்றா, டைலாக் சொல்றா. ஆஃபீஸில் நம்மளை தவிர யாருமே இல்லை, யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? ஏன்னா எதனா ஓல்சமா சொல்லுடான்னு கேட்டா விக்ரமண்ணா வெளியே வந்து பாப்பார்ல, அப்போ அவருக்கு புரியணும் நீ அவரை எவ்வளவு மிஸ் பண்ற அப்படின்னு. அந்த மாதிரி எதனா சொல்லு. ஓல்சம்மா. அண்ணா, நீங்கள் ஆஃபீஸை பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு சாவியை ஆதிக்கிட்ட கொடுத்துட்டு போனீங்க. ஆதி எங்கிட்ட ஆஃபீஸை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு சாவி எங்கிட்ட கொடுத்து மதுரைக்கு போயிட்டாரு. நான் இப்போ ஷூட் இருக்குன்ட்டு சாவியை விஜய்கிட்ட கொடுத்துட்டு நானும் ஷூட்டுக்கு போகலான்ட்டு இருக்கேன். அதனால் நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, ஆஃபீஸை பார்த்துக்க நாங்க இருக்கோம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணா. வெளியே வரும்போது தெரியும் நான் ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு. நல்லா நாங்களாம் நல்லா பார்த்துப்போண்ணா. இந்த பக்கம் வாடா, அப்பதான் நல்லா தெரியும். அதுக்கு மேல போக முடியல. வெளியே போய் குதிரா அழுவுறல்ல, அங்க அந்த அங்கல்ல இருந்து இப்படி வா. இந்த பக்கம் இந்த கிரில்ல தாண்டி இருக்கணும். அப்படியே கேமராவை அந்த பக்கம் பிடிச்சிக்கோ. புடுறா, வெளியே போய் கேமரா உள்ள விடு. போ இந்த இடத்துல. டேய் இந்த விஜய் எங்கடா போனா? உங்ககிட்ட ஏதாச்சும் சொல்லிட்டு போனானாடா? ஏய் சொல்றா, எங்கடா போனா? ஷூட் பண்ணும், நிறைய வேலை இருக்கு, வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க எல்லாரும். சாமி திண்ணூறு எடுத்துங்க சாமி. என்னடா அது? சாமி தொடாதீங்க சாமி. முதல்ல திண்ணூறு எடுங்க சாமி. எடுங்க திண்ணூறு. எடுத்துட்டீங்களா? எதுக்குடா அதை போட்டிருக்க? சபரிமலைக்கு மாலை போட்டிருக்க. 18 நாள் விரதம் இருக்க போறேன் நான். இது விக்ரமண்ணா பிக் பாஸ் ஜெயிக்கணும்னாடா? ஜெயிச்சு அதெல்லாம் கிடையாது. அவர் ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன? வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தா வேலை செஞ்சா இல்லைன்னு கேட்பாரு. வெளியே வராம இப்போதான் உள்ளே இருக்கிறதுக்காக மாலை போட்டிருக்கிறேன்.
அது மட்டும் இல்ல வெளியே வந்துட்டா வேலை செய்ய சொல்லுவார்ல, ஆமா. அதனால மலையாள பிக் பாஸ்க்கு மண் சோறு சாப்பிட போறேன், கன்னட பிக் பாஸ்க்கு அளவு குத்த போறேன், தெலுங்கு பிக் பாஸ்க்கு காவடி. இது மட்டும் இல்ல, இத்தாலியில ஒரு பிக் பாஸ் இருக்கு, அதுக்காக ஈது நோம்பு இருக்க போறேன். என்னடா மதமே மாறிட்ட மாறுவோம், விக்ரமனாண்டு தப்பிக்கிறனா எல்லாமே பண்ணுவோம் நம்ம. டேய் ஆனா ஒரு இடத்துல கூட வேலை பார்ப்பேன்னு சொல்றியா பாத்தியா? சாமி நீங்க வேலை பார்த்தீங்களா சாமி? சொல்லுங்க சாமி, நீங்க ஏதாவது பார்த்தீங்க? வாங்க வாங்க, மாலை போட்டிருக்கேன்னு பாக்குறேன் சாமி, மரியாதைக்கு எடுத்துக்காதீங்க சரிங்களா? சரியா, போயிட்டு சாமி வந்துடுறேன். சரணம். எனக்கு ஒரு பூஜை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க சாமி. ஆசீர்வாதம். நல்லா இருங்க சார், நல்லா இருங்க. ஆஃபீஸ் நல்லா உருப்படுதுன்னு சொல்லிட்டு நான் போய் வேண்டிட்டு வந்துடுறேன், வேலை செய்யுங்க சரியா? ஆக்சுவலா விக்கல்ஸ் ஆஃபீஸ்ல விக்ரமண்ணாவோட ஃபேவரட் ரைட்டர் நான் தாங்க. அடிக்கடி என்கிட்ட வந்துட்டு சொல்லுவாரு, சாய் இந்த மாதிரி நான் நிறைய ஸ்டாண்டப் காமெடி ஷோ, தியேட்டர் ஆக்டிங்லாம் பண்ணியிருக்கேன்டா, ஆனால் என்னைக்கு உன்னோட ரைட்டிங்கை பார்த்தோன்னா அப்போதான்டா எனக்கு உண்மையான ரைட்டிங்னா என்னென்னு தெரிஞ்சுது அப்படின்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். நிறைய தேங்க்ஸும் சொல்லுவார். மாப்பிள்ள நீ கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஓவராக போயிட்டு இருக்க. அப்படியா? விக்ரமண்ணாவை நாங்கள் மிஸ் பண்ணலங்க, விக்ரமண்ணா தான் எங்களை மிஸ் பண்ணுறாரு, அதான் உண்மை. வெளியே வந்தோடனே நீங்களே கேட்டு பாருங்க, அவரே கமெண்ட் கூட பண்ணுவார், நீங்கள் வேணா பாருங்க. ஏய் அதுக்குள்ளே வெளியே வந்தாருன்னா இந்த வீடியோவை டெலீட் பண்ணியிருக்கடா. ஹாய் கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு விக்கல்ஸ்.